அவன் காலே விட்டு விட்டு மங்கள ஓசை மங்கள ஓசை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் அந்த தொகுதி எம்எல்ஏ இறந்ததற்கு பட்டாசு வெடித்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கொண்டாடிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் அவர்கள் அந்த தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை, அந்த தொகுதிக்கு எந்த நல்லதும் செய்யவில்லை என்றாலும் அவர் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேலே தான், 72 73 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட அவர் வயது ஆகிவிட்டது. உடல்நல பிரச்சனைகளால் கூட அந்த தொகுதிக்கு வராமல் இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பட்டாசு வெடித்து அவருடைய இறப்பை கொண்டாடுவது ஏற்புடையதாக இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்க வேண்டும். ஏன்னா அதில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. தொகுதி பக்கமே அந்த எம்எல்ஏ எட்டி பார்க்கல, இவர் எதுக்கு எம்எல்ஏ ஆனார்னே அந்த மக்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் அந்த தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மேல அந்த அளவுக்கு கடுப்புல இருந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பட்டாசு வெடித்து கொண்டாடும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களும் இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா தொகுதி மக்களுக்கு நீங்க ஒரு நல்லதுமே பண்ணலனா அந்த தொகுதி மக்களுடைய மனநிலை எப்படி மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சரும் இதை ஒரு எச்சரிக்கை வீடியோவை பார்த்து நீங்க இதை பார்த்து தங்களை நீங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். மக்களுடைய அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும். வெள்ளம் வந்த உடனே பாலை அடித்து கொண்ட உடனே அதன் பிறகு போயிட்டு பார்ப்பதில் எந்த ஒரு புண்ணியமே கிடையாது. இதே மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 16 கோடியில் கட்டின பாலம் உடைத்து கொண்டு போனது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மக்கள் எந்த அளவுக்கு கடுப்புல இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. தயவு செஞ்சு மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு இது ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறோம். முக்கியமாக இந்த வீடியோவை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஏன்னா ஒருவருடைய இறப்பை கொண்டாடுவது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.